சென்னை ஈசிஆரில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியின் பேத்தி திருமண விழாவில் விலை உயர்ந்த வைரம், டைமண்ட், பிளாட்டினம் உள்ளிட்ட வைர நகைகளை திருடிய முக்கிய குற்றவாளி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மணப்பெண் முகம் கழுவச் சென்ற சமயம் பார்த்து அறையில் புகுந்து நகையை திருடிச் சென்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? சிறுத்தை படத்தில் திருமண விழாவில் விருந்தினர்கள் போல பங்கேற்று நடிகர் கார்த்தியும் சந்தானமும் திருட்டில் ஈடுபடும் காட்சியைப் போல சென்னை ஈசிஆரில் ஓர் சம்பவம் அரங்கேறியுள்ளது. 30 லட்சம் ரூபாய் நகைகளை நேக்காக திருடி தப்பித்தவர்கள் யார்? நடந்தது என்ன? சென்னை அடையாறு இந்திரா நகரைச் சேர்ந்தவர் சண்முகம். இவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. இவரது மகன் ஆனந்த் முரளி தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். ஆனந்தின் மகள் திவ்யாவிற்கு கடந்த 5ஆம் தேதி திருமணம் செய்ய சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கேணி பகுதியில் உள்ள பிரபல தனியார் ரிசார்ட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்காக பெண் வீட்டார் மற்றும் மணமகன் வீட்டார் என அனைவரும் கடந்த 3ஆம் தேதியே ரிசார்ட்டில் வந்து தங்கியுள்ளனர். கடந்த 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலை திருமணம் நடைபெற இருந்த நிலையில் மணமகள் திவ்யா ஆடை மாற்றுவதற்கு தனியாக அறைக்கு சென்றுள்ளார். பின்னர் அறையின் கதவை தாழ்பாலிடாமல் முகம் கழுவுவதற்கு குளியல் அறைக்கு சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட இளைஞர் ஒருவர் மணமகள் திவ்யாவின் அறைக்கு சென்று விலை உயர்ந்த வைரம், பிளாட்டினம், டைமண்ட் உள்ளிட்ட சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடிச் சென்றுள்ளார். குளியலறையில் இருந்து வெளியே வந்து பார்த்த மணமகள் திவ்யா வைர நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். முகம் கழுவும் நேரத்தில் கழட்டி வைத்துவிட்டு சென்ற வைர நகைகள் காணாமல் போனது குறித்து அவரது பெற்றோரிடம் கூறியுள்ளார். உடனே ரிசார்ட்டில் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது திருட்டு நகைகளுடன் தப்பிச் சென்ற நபரின் காட்சி தெளிவாக பதிவாகியிருந்தது. இதுகுறித்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஸ்வநாதனிடம் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளுடன் புகார் அளிக்கப்பட்டது. வழக்கு பதிவு செய்த நீலாங்கரை குற்றப்பிரிவு போலீசார் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து திருச்சி ராம்ஜி நகரைச் சேர்ந்த 31 வயதான சுதர்சன் என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த வைர நகைகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை எடுத்துச் சென்றுள்ள சுதர்சனின் கூட்டாளியை போலீசார் தேடி வருகின்றனர். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியின் பேத்தி திருமண நிகழ்ச்சியில் உறவினர்கள் போன்று கலந்து கொண்டு விலை உயர்ந்த வைர நகைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் திருடிய சம்பவம் திருமணத்திற்கு வந்த உறவினர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.